மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். வெயில்னா வெயில் கொளுத்துது. அதாவதுங்க, வண்டியில கையை வச்சா கை பூரான்னு சுடுது. இந்த பக்கம் அரசியல் பக்கம் போனா அது அனல் தெறிக்கு கத 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 கதன்னு தெரிக்குது. சரி, ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு விதமா தெரிக்குது இல்லையா? வாங்க, எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படி தெரிச்சு கீழே விழுகுதுன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சம சீனுமா, அப்படியே நேரா சம சீனுமாக்குள்ள போறோம். அடா, முதல்வரா பதவி ஏத்தாச்சு, அவர் போட்டாவா வைக்கணும். சடக்குன்னு பிரிண்ட போட்டு அனுப்புங்கப்பா, எம்பிட்டு நாள் ஆச்சு அப்படின்னு அங்கங்க சவுண்ட் கேக். புதுக்கோட்டையில் பிரிண்ட் மட்டும் இல்லைங்க, ஃப்ரேமோட சேர்த்து அடுக்கி வைக்காங்க. இனி ஒவ்வொரு ஏரியாவிலையும் முதல்வர் படம் நச்சுன்னு உட்காரும். அப்படியே எல்லாரும் என்னையா முதல்வர் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு நேராக வந்து செக்ரட்டரியேட்டில் உக்காந்துக்கிறாரு, வெளியில் வர மாட்டேங்காரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் புழுங்கிட்டு இருந்தாங்களா? அந்த புழுக்கத்தெல்லாம் போக்குற மாதிரி வழக்கமான கோட்டை போட்டுக்கிட்டு நேராக கிண்டிக்கு வந்து அயோத்திதாசர் பண்டிதர் கையா காலில் மலரை தூவி, நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லைங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான அட்டாக்கை கொடுத்துட்டு பழையபடின்னு செக்ரட்டரியேட் போயிட்டார். மட்டும் கிடையாதுங்க, இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா, அந்த பக்கம் திருமாயா, இந்த பக்கம் மற்ற கட்சிக்காரங்க, அந்த பக்கம் இந்த கட்சிக்காரங்க வரிசையா பண்டிதரை போய் பார்க்க போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இன்னும் எங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுங்க, நாங்க தொடர்ச்சியாக அரசியலை கோலோச்சணும்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் பண்டிதர் ஐயாவுடைய கொள்கையை நாங்க தாங்க கரெக்டா கடைபிடிக்கிறோம், நாங்க ஜெயிச்சோமே, நாங்களே மினிஸ்டர் போஸ்ட வச்சுக்கிறோம்னு ஆசைப்படுறோமா? எங்க தலைவர் விஜய் என்ன சொல்றாரு? கூப்பிடியா திருமானனை, அவருடைய அனுபவம் நமக்கு தேவை. அந்த பக்கம் காங்கிரஸ்காரர்களை கூப்பிடியா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம், சமத்துவம் தானே முக்கியம் அப்படின்னு எங்க ஐயா எப்படி கொண்டு போறாரு பாருங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா ரெண்டு பேரையும் சேர்த்து கிளப் பண்ணி தூக்கி விடுதார். மாண்புமிகு முதலமைச்சர் எண்ணமும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோட எண்ணமும் சரி, சமூக நீதியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தலைவர்களும் கட்சிகளும் அமைச்சரவையில் இணைய வேண்டும். குறிப்பாக இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. அதே மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய அவங்களுடைய கொள்கை முடிவை நாங்கள் எப்பொழுதும் மதிப்போம். இந்த அரசு எப்பொழுதும் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்போம். பண்டிதருடைய மண்டபத்தின் முன்னாடி நாங்கள் உறுதியாகவும் சத்தியமாகவும் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். IUML நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தலைவர்களிடையும் வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த மாதிரி இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட சமூக நீதியின் அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தலைவர்களும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்பது
மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம், அதோடைய கனவு, ஒரு அன்பான ஒரு எப்படி எல்லாம் ஒரு குடும்பமா இருக்குமோ அது மாதிரி அமைச்சரவை இருக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் நினைக்கிறாரு. சடன்னு நம்ம ஆளுங்க வண்டி எடுத்துட்டு போய் சடக்குன்னு திரும்ப அண்ணன் முன்னாடி மைக்க போட்டு ஏதாவது சொல்லுங்கண்ணே அப்படின்னா அந்த வேளச்சேரிக்கு வந்தாப்பிள்ளையா அப்பயே சொன்னாப்படி இருந்தாலும் நாம அவர் சொல்லாமல் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு அமைதியாக இருந்தோம். இப்போ ஆதவர்ஜுன சடக்குன்னு சொல்லிவிட்டாரு. அதனால நாங்கள் உயர்மட்டம் அந்த மட்டத்தெல்லாம் கூட்டி வச்சு உட்காந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கார். உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருப்பார் போலுக்கு, மூஞ்சி பிரைட்டா இருக்கு. அவருடைய அழைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியின் உயர்நிலை குழு 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கூடியது. ஆன்லைன் கூட்டமாக அது நடைபெற்றது. இணைய வழியில் 9 மணி அளவில் அது நிறைவு பெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலானவர்கள் அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்தது அனைவருக்கும் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனாலும் நிறைவாக தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற உறுதியை தந்தார்கள். அதன் அடிப்படையில் 9ஆம் தேதி பொதுச் செயலாளர்கள் 2 பேரோடும் கலந்து பேசி ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே நம்முடைய ஆதரவை நல்குவது என்கிற நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் நல்கினோம். பதவியேற்புக்கு பிறகு வேளச்சேரிக்கு வருகை தந்த திரு விஜய் அவர்கள் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதை இப்போது மீண்டும் வெளிப்படையாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். இது குறித்து எமது முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், முதன்மை செயலாளர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் எங்கள் முடிவை அறிவிப்போம். எதுக்காக இப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, நாங்கள் எலெக்ஷனை நாங்கள் மீட் பண்ணது திமுக கூட்டணியில் அப்படி எப்படி சொல்லி மீட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு 2 இடங்களை ஜெயித்தோம். அது ஒரு காரணத்திற்காக இங்கே சப்போர்ட் பண்ணோம். இப்போ பழையபடி மினிஸ்டரில் போனால் அது கூட்டணி தர்மத்தை மீறுறதாகாதா, ஒரு மன சங்கடத்தை உருவாக்காதா, பிற்காலத்தில் எப்படி இருக்கும், இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சங்கடம் வேறப்படுதார். தவேக கூட்டணியில் இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கவில்லை. நாங்கள் இன்னொரு கூட்டணியில், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த கூட்டணியில் 2 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். தவேக ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் மட்டுமே தேவை என்கிற நிலையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கினோம். தற்போது வெளிப்படையாகவே தவேக தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 2 கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்றாலும் இதற்காக மீண்டும் உயர்நிலை குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை. பொதுச் செயலாளர்கள் 2 பேர், பொருளாளர், முதன்மை செயலாளர் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களோடு இந்த அழைப்பு குறித்து நாங்கள் கலந்து பேசி முடிவை அறிவிப்போம். அப்படியே ரவிக்குமார் ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றார். இங்க பாருங்க, நாங்க முதல்வர் ஐயா விஜய் ஐயாட்ட போய் சொல்லியிருக்கோம், ஏடிஎம்கே காரர்களை நம்பாதிய, அவங்க அங்கங்க உடஞ்சு பிரிஞ்சு நிற்காவ, அவங்க இன்னைக்கு வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் சட்டத்தில் ஓட்ட சிக்கல்னு வந்து கடைசியில் உங்களை இழுத்து கொண்டே தெருவில் விட்டுருவாங்க, நாங்கள் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போயிடுவோம், அதனால பார்த்து பொறுமையாக நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. ஏற்கனவே இது தொடர்பாக தனது நிலையை விசிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. நாங்கள் தான் முதலில் இது தொடர்பாக எங்கள் கருத்தை சொன்னோம். இதில் இருக்கிற சட்ட சிக்கலை எடுத்து காட்டினோம். அப்படி செய்தால் இந்த அரசுக்கு அவப்பெயர் உருவாகும் என்பதையும் சுட்டி காட்டினோம். இன்றைக்கு இடதுசாரிகளும் அதை வழிமொழிந்து கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த அரசு அத்தகைய அவப்பெயரை தேடிக்கொள்ளாது என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஆமா, என்ன நீங்க சால்வை கீழ்வெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, என்ன விஷயம்னு வன்னியரசு எங்க ஒரே குழப்பமா இருக்கு. அவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குற விதமா அவங்க பண்றாங்க. என்ன பண்றாங்க? அண்ணா உங்க பேரு அங்க அடிபடுது போல் இருக்கு, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு அட்வான்ஸா சால்வையா கொடுக்காங்க. சில இடங்கள்ல சால்வை போடாதீங்க, QR கோட்ல பணம் அனுப்புங்கன்னு சொல்லுதாங்க. அபுபக்கர் அதாங்க இந்த IUML இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேட்டோம். எல்லாம் கரெக்டு தாங்க, அப்படி இப்படி வந்து சொல்லத்தான் செய்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. சடக்குன்னு எடுத்து அங்கே வந்து முடிவு எடுக்க முடியாது இல்லையா. எங்கள் தலைவர் வெளியூர் போயிருக்காங்க, சம்மர் ஹாலிடேஸுக்கு போயிருக்காங்க. வந்த உடனே கேட்டுவிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சிரிச்சமானியே சொல்கிறாங்க. இக்கட்டான சூழ்நிலை தான். ரொம்ப ஆழமாக அந்த கூட்டணியில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுபோல் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மூன்றாவது கட்சிங்கிறது உருவாகி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தான் வந்துருக்கு. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலையே. பல பேர் முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரவில்லை. இப்பொழுதுதான் வெற்றி தந்திருக்கிறது. அதனால இது சம்பந்தமாக நாங்கள் இதையுமே ஒரு கலந்த ஆலோசனை செய்து தான் தலைவர் முடிவு அறிவிப்பாங்க. அப்படி வரும்போது நீங்கள் சொல்ல மாதிரி எல்லா விஷயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு ஒரு கூட்டணி மாறுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கூட்டணி மாறுறதுனால சமுதாயத்துக்கு என்ன நன்மை, கட்சிக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய முக்கியமான தேசிய நிர்வாகிகளோடும் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து தான் அந்த முடிவை நாங்கள் எடுக்க முடியும். அது தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அதை விரைவாக நாங்கள் அதை ஆலோசித்து ஒரு முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்தோம். குடுன்னு வீரபாண்டி ஐயா வந்த போது ஓடி போய் செய்தியாளர்கள் நின்னாங்க. ஐயா, அனுபவசாலிகள் எல்லாரும் என் பக்கத்தில் இருக்குன்னு விஜய் ஐயா ஆசைப்படுதாரு, எல்லாருக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கணும்னு நினைக்காரு, நீங்கள் எந்த துறையை கேட்க போறிய அப்படின்னு கேட்டார். சொல்கிறாரு, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், அதைத்தான் கொடுப்போம். அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டாங்க, அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்களே வந்து ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கட்டும், பாவம் இளையவட்ட பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றாள்ல. மக்கள் அளித்த தீர்ப்பு அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். எனவே வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். ஒன்று மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பு, இரண்டு இன்னொரு தேர்தல் திணிக்கப்படக்கூடாது, இரண்டு மூன்று எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுநர் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. எனவே வெளியில் இருந்து மிக அரசியல் நிலையை, மிக சரியான நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் ஆதரவை அவர்களுக்கு போதும், வேறு சிந்தனைகள் தேவையில்லை. எனவே இது குறித்து முதல்வர் தான் சிந்திக்க வேண்டும். வெளியில் இருந்து நாங்கள் ஆதரிப்போம். கொள்கை வழியில் சிலர் சொல்வது போல் நிர்பந்தம், குடைச்சல், கல்லடி என்பதெல்லாம் அல்ல. உழைக்கிற மக்கள், எளிய மக்கள், நாட்டு நல, இந்த கோரிக்கை தான். இதை குடைச்சல் என்று பார்த்தால் தவறு, கல்லடி என்று பார்த்தால் தவறு. எப்பொழுதும் சரி, நாங்கள் உழைக்கிற மக்கள், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றுதான் குரல் எழுப்புவோம். அப்படியே செல்வ பெருந்தேக அப்படி கூட்டு போனாரா, ஐயா இங்க வாங்க, நீங்க வாடு போன எப்படி ஓ விஜய் ஐயா உங்களை கூப்பிட்டாரா, நீங்க போய் ஆதரவு கொடுத்தீங்களா, இப்போ உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க, நீங்கள் எத்தனை பேர் எம்எல்ஏவாக இருந்து அந்த அமைச்சரில் சேர போறீங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் யார் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க, எல்லாம் மலமலன்னு கொட்டுங்கன்னா பொறுங்க தம்பி, கிருகிருன்னு வருது இல்லை, எல்லாம் அறிவிப்பா அவர் வெயிட் பண்ணுங்க. அது அறிவிப்பு வரும். அறிவிப்பு வரும். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் காங்கிரஸ் சார்பாக கேட்கப்படுறதா தகவல் கேட்டிருக்கீங்களா? நீங்க தான் பத்திரிகையில பாத்துருப்பீங்களா, இருக்கணும் ஒரு கடிதம் கொடுத்தோம்ல, அது எல்லாமே இருக்குல்ல. திருமாவளவன் முதலமைச்சராக திமுக அதிமுகவும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக வந்து அமைச்சர் ஆதவ் குற்றச்சாட்டு வச்சுட்டு போறாரு. எனக்கு தெரியல, என்னுடைய கவனத்துக்கு வரல, நான் அந்த பேச்சுவார்த்தையிலும் இல்ல, எனக்கு தெரியல. பேசியிருக்காரு, அவரும் பேசியிருக்காரு, தெரியல. தமிழிசை அக்கா கொஞ்சம் கோபமா இருப்பாங்க போல் இருக்கு. அவங்ககிட்ட போய் இந்த கேள்வியை இந்த நேரத்தில் போய் கேட்டிருக்கப்படாது. கேட்டாங்க, என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பதவி ஆசை பிடிச்ச ஆட்டுது, குடுன்னு ஓடிட்டிய, காங்கிரஸ் ஓடாங்க, பின்னாடி விசிகா ஓடுது, கம்யூனிஸ்ட் ஓடுது, இப்படி ஓடுது, எல்லாம் போங்க, உங்களுக்கு தேவை மினிஸ்டர் பதவி தானே, மக்கள் தேவையில்லையே, ஓட்டு போட்டவங்கள என்ன நினைப்பாங்க அப்படின்னு அக்கா மக்களை பத்தி சிந்திக்காங்க. இப்போ முதல்ல இருந்தே வந்து நாங்க அமைச்சரவையில் சேர மாட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் நாங்க சேருவோம்னாங்க. உங்களுக்கு ஆசைனா சேர்ந்துட்டு போங்க, ஆனா அதுல பாஜக உள்ள வந்துடக்கூடாது, கவர்னர் உள்ள வந்துடக்கூடாதுன்னு நாங்க வந்து ஆதரவு கொடுக்கறோம் அப்படின்னு. காங்கிரஸும் சரி, நீங்க எல்லாம் சரி, பதவி ஆசைக்கு போய் சேர்ந்தீங்கன்னு சொல்லுங்க.
அதை விட்டுட்டு கவர்னரை நீங்க குற்றம் சாட்டுறது எந்த விதத்திலும் சரி கிடையாது. அப்படியே நம்ம ஆதவர்ஜுனா அவங்க மாமியார் இருக்காங்கல்ல, அதான் லீமா ரோஸ் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, என்ன பாண்டிச்சேரிலாம் போயிட்டு வந்துட்டியா, உங்கள் பேர் லேசா அப்படின்னு சொல்லணும்ல. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி, எல்லாம் அவன் கையில் அப்படின்னு மேலாக்க பார்த்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கவோ என்ன செய்வாங்களோ தெரியல. தாவேகா ஆட்சியில் உங்க அணி அமைச்சர் பதவி கிடைக்குமா? நீங்க அமைச்சர் ஆவீங்களா? நீங்க அமைச்சர் ஆவீங்களா? நீங்க அமைச்சர் ஆவீங்களா? அப்படியே ஓஎஸ் மணி ஐயாட்ட போய், ஐயா இந்த ஆதவர்ஜுனா ஐயா இருக்கார்ல, அவர் உங்களை போட்டு லெஃப்ட்டில் வாங்குறாரு, ரைட்டில் தூக்கி போடுறாரு, இப்படியே பண்ணுறாரு என்ன அப்படின்னு கேட்டார். சொல்றாரு, இங்கே வருங்க, அவர் சாதாரண கிடையாது, எங்ககிட்ட வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுங்கன்னு கேட்டவர் தான் அவர் என்ன ஆள்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் இந்த பக்கம் ரைட்டில் அடிக்கார். மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி அவதூறான செய்திகளை சொல்லி வருகிறார். ஆதவர்ஜுனா அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தை கொஞ்சம் முன்னே சென்று பார்க்க வேண்டும். அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பணியாற்றி அங்கே பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரிடத்திலேயும் அவர் இணைவதற்கு அவர் பேசினார். துணை பொதுச் செயலாளர் வேண்டும் என்று கேட்டார். அதெல்லாம் மறுக்கப்பட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பயணித்திருக்கிறார். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை நாங்கள் 100% மறுக்கிறோம். அப்படியே அக்கறை கிருஷ்ணமூர்த்தி ஐயா மனசுல இருக்கிறத பூரா பொலன்னு டிராக்டரை வச்சு உழுத மாதிரி கொட்டுறாரு. இங்க பாருங்க, ஆதவர்ஜுனா இருக்கட்டும் மற்றவங்க இருக்கட்டும் விடுங்க, கூட இருக்கிற ஆளுகளே சதக்குன்னு குத்துறாங்களே ஐயா, எத்தனை குத்த வாங்குறது. இந்த சிவி சண்முகம் வேல்மணி ஐயாலாம் பாருங்க, ஐயா அம்மா கொடுத்தாங்க, அப்புறம் எடப்பாடி ஐயா வந்தார்ல, எப்படி பார்த்துக்கிட்டார், கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டார். இப்படி பண்றாங்களே என்ன செய்யணும், வேதனைப்படுதார். யாராவது ஆறுதல் சொல்லுங்க. கடந்த ஒரு வார காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக ஒரு சிலர் தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா அவர்களால் பொறுப்புகளிலே இருந்து விடுவிக்கப்பட்டவர். மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலே இருந்து விடுவிக்கப்பட்டவர். அதன் பிறகு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு இழந்த மாவட்ட செயலாளர் பதவியை சி.வி. சண்முகம் அவர்களுக்கு மீண்டும் வழங்கியவர் மாண்புமிகு அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எஸ்பி வேலுமணி அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் கோவை மாவட்டத்துடைய செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய மாவட்டத்தில் இருக்கின்ற 10 தொகுதிகளுக்கும் அவர்தான் பரிந்துரை செய்கிறார் வேட்பாளர்களை. அவர் செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பரிந்துரை செய்த திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்த வேட்பாளர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக தலைமை கழகத்தின் சார்பிலே அறிவிக்கிறார். அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் படிவத்திலே கையெழுத்திட்டு அந்த வாய்ப்பினை அவர்களுக்கு தருகிறார். இன்றைக்கு அவரும் திரு சி.வி. சண்முகம் அவர்களோடு இணைந்து தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். 3 மாவட்டங்கள் அவருடைய பொறுப்பிலே விடப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம், ஊட்டி, நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம். இந்த 21 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கிறது. இவருடைய மாவட்டத்திலே, கோவை மாவட்டத்திலே ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில், அதுவும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி வாய்ப்பை பெறுகிறார். அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக தங்கள் மீது சுமத்தப்பட்ட குறைகளை இன்றைக்கு பொதுச் செயலாளர் மீது இன்றைக்கு தவறுதலாக சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ் வழக்கம் போல அக்காவுக்கு
வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன கான் கேட்டா பிரதமர் போனாரா செப்பு அப்படி இப்படி எல்லாம் பழங்காலத்தை பூரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா நன்றின்னு சொல்ல முடியல ஐயா நன்றின்னு சொல்ல முடியல நீங்கள்லாம் என்ன ஆட்சி பண்றீங்கன்னு இப்ப இருக்கிற முதல்வரை பார்த்து கேட்காங்க அக்காவுக்கு இந்த நன்றி சொல்லலைன்னா ரொம்ப கோவம் வரும் ஆமா இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் யாரும் கணிக்க முடியாத தேர்தலா இருந்தது ஆனாலும் புதிய ஆட்சியிடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது மறுபடியும் திமுக ஆட்சி எதற்காக மக்களால் புறக்கணிக்கப்பட்டது என்றால் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கையே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் ஆனா இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா ஆனைமேடு செப்பு அந்த பட்டயங்கள் உலகத்திலேயே உள்ள தமிழர்கள் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு பிரதமர் பெருமை சேர்த்திருக்கிறார் என்ற வகையில் அதற்கு ஒரு நன்றியையோ பாராட்டையோ தெரிவித்திருக்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட பாராபட்சமான மனநிலையை விட வேண்டும் என்பது நமது கருத்து அதே மாதிரிதான் கல்வி அமைச்சர் பேசும்பொழுது PM ஸ்ரீ திட்டம் புதிய கல்விக் கொள்கை இருமொழி கொள்கை இதையெல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம் இது எங்களோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்றார் நான் நேற்றே முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் இப்படி புதிய அமைச்சர்கள் எல்லாம் பொத்தாம் பொதுவாக கொள்கை முடிவு எடுக்காமல் அமர்ந்து எவையெல்லாம் அதுவும் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு பலன் தருமோ அந்த அளவிற்கு நீங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் PM ஸ்ரீ திட்டம் குறிப்பாக புதுச்சேரி போன்ற இடங்களிலெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சிறப்பாக செயலாற்றப்பட்டு வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மிகவும் கண்டனத்திற்குரியது நேற்று முதலமைச்சரோட அறையிலேயே அவர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது ரீல்ஸ் போட்டது ஆக முதலமைச்சர் அறை என்பது மிகவும் ஒரு மரியாதைக்காக நடத்தப்படக்கூடிய அறை அந்த அறையிலேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடாது அதில் முதலமைச்சர் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே நம்ம கஸ்தூரி அக்கா பயங்கரமான ஆள் அவங்க வந்து அரசியல் நுணுக்கங்களை உள்ள போய் வெளியில வந்து அப்படி போவாங்க இல்லையா என்ன சொல்றாங்கன்னா நாங்க இவ்வளவு பாடுபட்டு எங்களால முடியல ஆனா கனவே காணாம சடக்குன்னு போய் எங்க சிஎம் சீட்ல உட்காந்துட்டாரு ஆனா அதனால என்ன செய்யணும்னு தெரியல பாவம் மனுஷன் உள்ளே சுற்றி வாரார் அப்படின்னு முதல்வர் ஐயாவை சீண்டி விடுதாங்க பத்தாக்குறைக்கு நான் நியூட்ரல்னு காட்டுறதுக்காக உதயநிதி ஐயா ரொம்ப பயந்து போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து அவ்வளவுதான் குப்புற விழுந்தாலும் மீசேல மண்ணோட்டல அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா இப்போ அப்படிதான் இதை பாக்குறேன் தோத்தாச்சு அதிபயங்கரமா தோத்தாச்சு ஒரு ஓட்டு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு 83,000 வாக்கு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு தோத்ததை ஒத்துக்க முடியாம உதயநிதி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நாம கேட்டு பார்த்து ரசிக்கலாம் அதுக்கே நான் விஜய்க்கு வந்து பெரிய ஃபேன் ஆயிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கஸ்தூரி அக்கா சொல்றாங்க இந்த தாவேக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் அதாவது விஜய்க்கு தான் என்ன அப்படின்னா நீங்க மத்திய அரசோட இணக்கமா இருங்க மோடி ஐயாவோட ரொம்ப குளோஸா இருங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நீங்க மட்டும் பண்ணல அப்புறம் அவ்வளவுதாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தமிழக மக்களுடைய நலனை எல்லாரும் வேண்டிக்கிறோம் அது வேணாங்கிறாரா லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான அரசு வேணுங்கிறோம் அந்த கொள்கையில ஏதாவது அவர் வேணாங்கிறாரா அவர் திருப்பி இந்த மதவாதம் அப்படின்னு திமுக உடைய பல்லவியை வச்சுதான் கொள்கையை சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஐ திங்க் தட் இஸ் அன்னெசரி இப்பவே முள்ளிவாய்க்கால் அது இதுன்னு பேசி தன்னுடைய ஸ்டாண்ட காங்கிரஸ தன்னுடைய ஆட்சியில காங்கிரஸ நம்பி இருக்கிறார் இன்னைக்கு அப்ப அவருக்கு என்ன கொள்கை இருக்க முடியும் அதை விட பாஜகவுடன் இணக்கமா போவது நல்லது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்கிட்டு தேவையில்லாத கான்ட்ரவர்சியை விஜய் வாங்க மாட்டார் விலைக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே அக்காவுக்கு அதிமுக மேல ஒரு பாசம் அது எப்பவுமே இருக்கும் அவங்க சொல்றாங்க ஒரு எலெக்ஷன் வருது சடக்குன்னு 2ஆம் பிரிவு அடுத்த எலெக்ஷன் வருது அங்கிட்டு 2ஆம் எப்பயுமே உங்களுக்கு இதே வேலையா போச்சு ஒரு இடத்துல நிலையாவே இருக்க மாட்டீங்களே ஏன் அப்படின்னு கேள்விய கொக்கியா போடுதாங்க அதாவதுங்க ஒரு பெரிய வெற்றிய தாவேக்கா எதிர்பாராத பெரிய வெற்றிய பெற்றிருக்கிறாங்க பொழுது அந்த வெற்றியை பறி கொடுத்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் கிட்ட போறதுங்கிறது சாதாரணமா நடக்கிற விஷயம் தாங்க அதிமுக வந்து பவருக்கு வரும்போது மத்த கட்சிகள்ல இருந்து எல்லாரும் அதிமுக ஓடி வருவாங்க
5 வருஷம் முன்னாடி ஸ்டாலின் ஐயாவை ஜெயிச்ச போது அந்த பக்கம் எல்லாரும் போனாங்க. இப்போ வந்து தாவேகா வந்து ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குங்கிறதுனால அதுக்கு எல்லாரும் வருவாங்க. நாளைக்கு இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்மறையா ஒரு நடந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா போயிருவாங்க. அரசியல்ல இந்த மாதிரி வியாபாரிகள் நிறைய இருக்காங்க, சந்தர்ப்பவாதிகள் நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் தெரிந்து கொள்வதில் தான் தாவேகாவின் வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்கிறது. அப்படியே நம்ம அந்நியார்கிட்ட போய் அந்நியார் இந்த மாதிரி அரசியல்ல யார் வரா என்ன இருக்க ஒன்றும் தெரிய மாட்டாங்க, திடீர்னு இவங்க தான் எம்எல்ஏன்னு வராங்க அப்படி இப்படின்னு அந்நியாருக்கு கொஞ்சம் கோபம் ஆகிப்போச்சு. இங்கே வரங்க, விஜயை நம்பி விசிலுக்குன்னு ஓட்டு போட்டாங்க, ஆனால் வேட்பாளர் யார் என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ முழிக்காக கிடங்க யாருக்கு என்ன அப்படிக்காக அது அவங்க கிட்ட தான் நீங்க அவங்களை யார் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க கட்சி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்கிறீர்கள். இது குறித்து அந்த கட்சியினிடமும் அந்த இன்னைக்கு ஆட்சி அமைத்திருப்பவர்களிடம் தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்களே சொல்றீங்க யாருன்னே தெரியலன்னு, இதுதான் இன்னைக்கு மக்கள் கருத்தாக்கு. வேட்பாளரே யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்பது பரவலாக எல்லாரும் சொல்லும் செய்தி. அதனால் அதை பத்தி நான் ரொம்ப விமர்சனம் சொல்ல தேவையில்லை. மக்கள் புரிந்து கொண்டால் போதும். ஆட்சியில் இருப்பவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்ககிட்ட கேட்கிறீங்க, நீங்க அவர்களிடம் கேட்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்படியே பாண்டிச்சேரியில் அமைச்சர்கள்லாம் பதவி இருக்கிறாங்க. அப்படியே உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கும்போது அவர் எக்ஸ்ட்ராவா 2 பிட்டை விட்டார். லஞ்சம் வாங்க மாட்டேன், அது வாங்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். பாருங்க இந்த பாருங்க, அங்கே என்ன எழுதியிருக்கு அதை மட்டும் படிக்கிறேன். எக்ஸ்ட்ராவா பேப்பர்லாம் வாங்கி எழுதப்படாது, இதெல்லாம் பரீட்சை எழுதுறிய அப்படிங்கிற ரீதிக்கு விட்டாங்க ரைடு. நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மேலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்ச ஊழலுக்கு துணை போக மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்ச ஊழலுக்கு துணை போக மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். சம்பந்தம் இல்லை, உறுதிமொழியில் அதுவும் இருக்கணும். இப்போ வந்து உறுதிமொழி மட்டும்தான். இந்திய அரசியல் சட்டம் ஒரு உறுப்பினர் எப்படி உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்கணும். நாட்டில் இப்படி அரசியல் ஒரு பக்கம் ஓடினாலும் பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்கி, டீசல் கிடைக்க மாட்டேங்கி, எரிவாயு கிடைக்க மாட்டேங்கி, என் மக்கள்லாம் இப்படி கிடக்காகலேன்னு பிரதமர் ஐயா விசரப்பட்டு ஃப்ளைட்டில் ஏறி நாடா போய் இது பண்ண அங்கே இத்தாலிக்கு போனார். அங்கேயும் போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவரை வரவேற்கிறதுக்கு என்ன பண்ணாங்க பாருங்க, அங்கே ஒரு ஆட்டம். ஆமாம், கொஞ்சம் கவலையை மறந்து ஐயா சந்தோஷமா இருக்காங்க. ஒரு விஷயம் பண்ணணும்னா இனிப்பு சாப்பிடணும். எங்க அம்மா சொன்னாங்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, அதையே தான் நம்ம ஐயாவும் போய் வெளிநாட்டில் மிலனி அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறார். சாக்லேட்டை கொடுத்து இனிப்போட நம்ம உறவுகளை இனிமையா கொண்டு போவோம். உங்க நாட்டு மக்களுக்கு நாங்க உதவி செய்யறோம், எங்க நாட்டு மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு இருதரப்பு பேச்சுவார்த்தையை இரும்பா ஆக்கிட்டு வந்திருக்காங்க. Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. இப்படி அரசியல் தலைவர்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அப்படியே போடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு இங்க ஒருத்தர் வந்து சொல்றார், கேட்டுருங்க. அதை இப்போ அதிமுக பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆக அது குறித்து அதை இப்பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது. வெயில்னா வெயில் அடி பிரிச்சு மேய்
இந்த நேரத்தில் இந்த வெக்கை சம்பந்தமான உடல் உபாதைகள்லாம் நிறைய வரும். இதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம், எல்லாரும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடைச்சிடுறாங்க. தேவைப்படுற நேரம் சடக்குன்னு திறக்காக எடுக்காக. இது நல்லதா இல்லை அப்படியே வெளியில் வச்சு எடுத்து கொடுக்கறது நல்லதா, அப்பப்போ வாங்கி கொடுக்கறது நல்லதா, என்ன நல்லது சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டோம். தாய்மார்கள் மலமலன்னு பதிலா சொல்றாங்கல்ல. கம்பஞ்சோறு, சோளச்சோறு, குதிரைவேலி அரிசி, கேழ்வரகு கூழுங்கும் போது நம்ம அரிசி கொஞ்சம் புறண அரிசி வேக வச்சு அந்த கஞ்சியிலே கேழ்வரகு கூழை நல்லா மாவு கரைச்சி அதில் ஊற்றி நைட்டே காய வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த காலத்தில் யார் சாப்பிட்றாங்க? குழந்தைங்களுக்கே கொடுத்தாலுமே இதெல்லாம் வேண்டான்றாங்க. ஐஸ்கிரீமு அது இது எது சாப்பிட்றோம், அதெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. நம்ம அந்த காலத்து நடைமுறையை அப்படியே கொண்டு வந்தோம்னா உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இன்னும் பழைய சோறும் சின்ன வெங்காயம் ஊறுகாய் கூட தொட மாட்டோம். பழைய சோறு சின்ன வெங்காயத்தை நல்லா விரும்பி சாப்பிடுவோம். மோர் விட்டு பழைய சாரமும் வெங்காயம் நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டா குளுமை உடம்புக்கு. அது மாதிரி டீ காப்பிங்கிறது அவாய்ட் பண்ணிடணும் மொத்தத்தில். சின்ன வயசுலலாம் மண்பானை தண்ணி, வெந்தயக்கிளி இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இளநீ. வெந்தயக்கிளிலாம் யாருக்குமே தெரியாது. வெந்தயக்கிளிலாம் யாரும் சாப்பிட்றதில்ல, செய்கிறதில்ல. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்து போயிட்டாங்க. அதில் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதை கொஞ்சம் சொல்லி செஞ்சு இந்த மாதிரி அதில் வெந்தயக்கிளி கொடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீமு பழம் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து இது கேட விளைவிக்குது. 3 நேரமும் கோடையில் குளிப்போம், சரியில்லை. வீட்லயே ஜூஸ் போட்டு தான் நாங்கள் குடிக்கிறோம், வெளியே ஜூஸ் வாங்குறது இல்லை. இளநீ தண்ணி, நீரார் தண்ணி, கம்பு, கேப்பக்கூழ் இதே சாப்பிடணும். இதே உடம்புக்கு நல்லது. ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஜூஸ் வந்து குடிங்க. கேப்பக்கூழ், கம்பங்கூழ், தர்பூசணி, நொங்கு இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜுன்றது எதுக்குன்னா ஒரு பொருளை கெடாமல் வச்சுக்கிறதுக்கான நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதையே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிக்க முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாரோட உடம்புக்குமே வந்து எதிர்ப்பு சக்திங்கிறது கம்மியாகவே இருக்குது ரொம்பவே. அதனால் இயற்கையை தான் நம்ம வந்து பழைய மாதிரி இயற்கை பொருள் நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னா நம்ம உடம்புக்கும் எந்த ஒரு தீங்கு விளைவிக்காது. இதுவரைக்கும் நீங்க பார்த்த தர்பார்ல உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். அடுத்த மாதிரி இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை அடுத்த தர்பார்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். ஒரு முக்கியமான விஷயங்க, இப்பெல்லாம் நிறைய சுல்லான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பசங்க இருக்கிறாங்க இல்லையா, வீட்டில் லீவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டி எடுத்துட்டு 3 பேராக எடுத்துட்டு வண்டியில் போகிறாங்க. போகிறது மட்டுமில்லை, செல்ஃபோனை 3 பேரும் ஒன்று போகிற இப்படி பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. கிதக்குன்னு இருக்கு. தயவு செஞ்சு புள்ள காடுக வண்டி எடுக்காமல் பார்த்துக்கிறது பெற்றோர் பொறுப்பு. அப்படி தான் சொல்லி போட்டேன். நன்றி, வணக்கம்.